இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க நல்லா வாழ்ந்து உங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவோம். அப்போ நீங்க எங்களை வந்து பார்த்து கதிரை உங்க மருமகனா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாதான் நாங்க வருவோம். அது வரைக்கும் இந்த வீட்டு இந்த படியை கூட நாங்க மிதிக்க மாட்டோம். அக்கா அப்பா வீட்டுக்கு போனதும் உங்களை பார்க்கவே முடியல. உள்ள வரும்போது வீடு பூட்டி இருந்துச்சு, அதான் நேரா மேல வந்துட்டோம். பக்கத்துல கடைக்கு போயிருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பிரச்சனைங்க. இவருக்கு வேலை வேற சரியா அமையல, அதான் அங்க இருக்க வேண்டான்னு இங்க வந்துட்டோம். ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆ, அப்பா எப்படி இருக்காங்க? அவருக்கு மைல்டு அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோமா. ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட், ஸ்கேனு, மருந்து, மாத்திரைன்னு காசு தண்ணியா செலவாகுதுமா. ஒரு சின்ன விஷயமா. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நீங்க கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் இந்த 3 மாசம் வாடகையில கழிஞ்சிருச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. நீங்க வரலன்னா புதுசா வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டு அட்வான்ஸ் வாங்கலான்னு இருந்தேம்மா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. வர 7ஆம் தேதிக்குள்ள அவருக்கு ஆன்ஜியோ பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும். அட்வான்ஸா 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 7ஆம் தேதிக்குள்ள கொடுத்தா போதும். கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்குறோமா. சரி, நான் வரேம்மா. வரேங்க. சரி, வரேம்மா. என்ன கதிர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்பதான் கையில பணமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம், மறந்துட்டியா? அதுவும் இல்லாம நாளையில இருந்து நாம வேலையை தேடணும். ஒரு பிரச்சனைனா அதுக்கான சொல்யூஷனும் இருக்கும்னு நீ தானே சொல்லுவ. இப்ப என்னடானா நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நாளைக்கு உனக்கு வேலை கிடைச்சிருமா? அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் ஒரு மாசம் கழிச்சு தானே கிடைக்கும். இவங்க 7ஆம் தேதிக்குள்ள கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் மோட்டிவா நீ தானே பேசுன, இப்போ இப்படி பண்ற? சரி விடு, நீயே இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் உன்னை டிமோட்டிவேட் பண்ணல. நாம ஜெயிக்கிறோம். ஏங்க பரிமாற வாங்க. பெரியப்பா, என்ன சொல்ல போறீங்க? உண்மையை மறைக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் ஆளாளுக்கு ஒரு நியாயம். உயிரே போகட்டுமே, உண்மையா இருக்கணுங்கிறதா முக்கியமே. ஒருத்தர் மேல முழு நம்பிக்கை வச்சு அது பொய்யாகிறப்போ நாளைக்கு அவங்க உண்மையே சொன்னாலும் அவங்க மேல நம்பிக்கையே வராது. ஆனா இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மனுஷங்க இப்படிதான். அது மனைவியா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன, அது யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட உண்மையை மறைப்பாங்க. அதனால யார் மேலேயும் முழு நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு நான் பாடம் கத்துக்கிட்டேன். இல்ல, அப்படி ஒரு பாடத்தை நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் உண்மையா இருக்கான்னு பாக்குறத விட நான் உண்மையா இருக்கேன் நான் மட்டும் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, வீடு, கோபம், தாபம், பொய், ஏமாற்றம் இதையெல்லாம் தாண்டி ஒத்துமையா கூட்டு குடும்பமாக இருக்கணும். என்னைக்கும் இந்த ஒற்றுமை கொலைஞ்சிடக்கூடாது. பரவாயில்ல,
யாரும் இத பத்தி பேச வேண்டாம். அப்போ சாப்பிடுங்க. சீனுவை பாத்தீங்களா? அவனுக்கு 5000 கோட் தைக்கிறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆனா அவனால தைக்க முடியாதுங்கிறப்போ அவனுக்கு ஆளுக்கு புத்தி சொல்லி அதை எடுத்து தைக்க சொல்றாங்க. அதுக்கு என்ன இப்போ? சின்ன பையன் தனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் பண்றான். அதுல அவன் முன்னுக்கு வரதுக்கு ஆளுக்கு வீட்டுல யோசனை சொல்றாங்க. தேவனா பண உதவி கூட பண்றாங்க. ஆமா, சீனு யாரு? அவன் நம்ம வீட்டுக்குள்ள. அப்படித்தான் ஆளுக்கு 4 பேரு புத்தி சொல்லுவாங்க. ஆமா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஷோ, ஏங்க சும்மா கண்ணை மூடிட்டு இருட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஆனா புரியாத மாதிரியே பேசுவீங்க. இங்க பாருங்க, அப்பவே மாடர்ன் ரைஸ் மில் சொந்தமா வச்சுக்கோங்கன்னு உங்க அண்ணன் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. சூட்டோட சூட்டா இடம் பார்த்து அப்பவே நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம். எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தையும் 2 மூணா பிரிச்சிடணும். அதானே? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கும்னு கனவுல கூட நினைச்சிராத நீ. இங்க பாருங்க, எனக்கு இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும். ம், அதுல வர வருமானம் நம்ம குடும்பத்துக்காக அதை எடுத்து நான் செலவு பண்ணணுங்க. அதுல வர வருமானத்தை அப்புவ டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அவனுக்காக தனியா 4 காசு சேர்த்து வைக்கணும். அப்படி நான் நினைக்கிறதுல என்னதாங்க தப்பு இருக்கு? இதுல எந்த ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. ஏய், தனியா தொழில் பண்ணணும்னாலே இந்த குடும்பத்தை 2ஆ பிரிக்கணும்னு தாண்டி அர்த்தம். என் உசுறு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதுடி. ஓ, அப்படின்னா நீங்க இப்படி சொன்னா மொத்த சொத்தையும் நான் 2ஆ பிரிக்க சொல்ல வேண்டி வரும். அதுதான் உங்க விருப்பம்னா சொல்லுங்க. விடிஞ்சதும் மாமா கிட்ட நானே போய் பேசிடுறேன். என்னடி சொன்ன? சொத்த பிரிப்பியா? தனியா தொழில் பண்றதுக்கே நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொத்த பிரிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க? சொத்தை பிரிச்சுதாங்க ஆகணும். இல்லனா நீங்க காலத்துக்கும் உங்க அண்ணனுக்கு அடிமையா தான் இருப்பீங்க. உங்களால நானும் இந்த வீட்ல ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டு கொத்து சாவி என்கிட்ட இருக்குதுன்னு தான் பேரு. அதிகாரம் முழுக்க உங்க அண்ணன்கிட்ட தான் இருக்கு. என் அண்ணனுக்கு நான் ஒரு பிரியமான தம்பியா இருந்தா என்ன அடிமைன்னு சொல்லுவியா நீ?